ஷலோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவருடைய வார்த்தையிலும் தேவனுடைய தயவிலும் ஆண்டவருடைய அன்பிலும் நீங்க யாவரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால இதற்காக நாம் உலகத்துடைய காரியத்தை குறித்து கலங்கணும், பயப்படணும். அநேக பேர் உலகத்துல வருகிற போராட்டங்கள், உலகத்துல வருகிற எதிர்ப்புகளை கண்டு பயந்து நடுங்கி கலங்கி இருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் நம்புகிறீங்களோ, அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவரார். இந்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல வருகிறேன். நீங்கள் எதை குறித்தும் கலங்குவோம், பயப்படுவோம் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4 அதிகாரம் 4 சொல்லுகிறது, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல இருக்கிறவர்களை, சூழ்நிலைகளை, உலகத்தில் இருக்கிற காரியங்களை, உலகத்தில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து நாம் கலங்குகிறோம், பயப்படுவோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால அவர் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தேவன் நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யுத்தம் செய்வார், ஜெயம் தருவார், சுகம் தருவார், வெற்றிகளை தருவார், சமாதானங்களை தருவார். குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க. 1 யோவான் 4 அதிகாரம் 4 நீங்கள் தியானித்து பார்க்கும்போது, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நம் தேவன் பெரியவர். நீங்க எதை கண்டும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இது ரகசியம். இனி அநேக பேருக்கு இது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அநேக தேவ பிள்ளைகள் கலக்கத்தோடும் கண்ணீரோடு வாழ்றீங்க. இது தேவ சித்தம் அல்ல. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். தேவனுக்கு கூட வாழ்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது. தேவனை விசுவாசித்து வாழும்போது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். காணப்படுகிற காரியங்கள் அது அதிசயமா இருக்கலாம், காணப்படுகிற காரியங்கள் அது பெரிதா இருக்கலாம். ஆனால் தேவன் கூட இருக்கும்போது அவர்தான் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆமென். தேவனை விசுவாசிகள், தேவனை நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஜெபம் செய்யுமாக. நல்ல தகப்பனே, இதோ உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையினால் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி அவர்களை விடுதலை ஆக்குங்க. தேவன் பெரியவர், மாறக்கூடாதது ஆண்டவரை உலகம் தருகிற ஆண்டவரை எந்த சோதனைகள் மத்தியிலும் இவர்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தர் பெரியவர் என்று தேவன் அவர்களோடு இருந்து அவர்களுக்குள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி கண்ணீரோடு போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவர்கள் தரும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன்.